வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். எங்கள் உமர் பாய் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்லுவார் மச்சான் ஆஃப் கிரில் ஆக போகிறோம். உமர் பாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்க பாருங்க. மச்சான் எப்படி கேமரால தெரியல அவங்களுக்கு. முதல்ல பாய் பூண்ட கையில போடு. ஓகே பாய் நீங்க சொல்லுங்க. பூண்டு கையில கொடுத்து பூண்டு ஸ்டார்டிங் பூண்டுல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடாய் தேவை. அடுப்பு அதுக்கப்புறம் கடாயா அடுப்பு கடாய் ஒரு துடுப்பு. அந்த பூண்டு வாயில வச்சுக்கோ. என்ன வந்து பாத்தீங்கன்னா இவர் ஊத்துவாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தாளிப்பாரு. நீங்க என்ன போடணும் அப்புறம் சொல்லுங்க. நீங்க என்ன பாரு உங்களுக்கு பிரியாணி செய்ய சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்க காலேஜ்ல வந்து சொன்னாரு பிரியாணி நான் செய்யறேன் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிரியாணி வந்து செய்யவே மாட்டாரு. அண்ணாச்சி எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அண்ணாச்சி சாய் அண்ணாச்சி பாருங்க. சொல்லுங்க இங்க வந்து எத்தனை போனே அண்ணாச்சி தேங்காய் பத்தி எவ்வளவு இங்க வந்து கூட பிட் பாக்கெட் அடிறானுங்க. தேங்காய் பத்தா பல்லு கொடுத்துபா. இங்க பல்லு ஆமா இதோ இருக்கு போன் வெச்சிருங்க. பெரிய மெத்த இருக்கு இங்க கீழ ஊந்துது. அதுக்கு பிரஸ் வெச்சு அண்ணாச்சி தேங்காய் வழுக்கப்பா. ஓகே பாய் நீங்க சொல்லுங்க பாய் எப்படி பிரியாணி செய்யணும்னு சொல்லுங்க. கேஜி பிரியாணி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எத்தனை கிலோ ரைஸ் இன்னைக்கு ஒரு புடி அண்ணாச்சி வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து வாஷ் பண்ண போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்துட்டாரு அண்ணாச்சி. கரண்டியா அண்ணாச்சி வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து வாஷ் பண்ண போறாரு. ஒரு பொறுப்போட நான் 2 சிக்கன் வாங்குறேன். அது வந்து இதான் சுக்காக்கு நினைக்கிறேன். கரெக்ட்டா பர்மா வைங்க. இங்க பாருடா ஏன் கையில அழுத்து பண்ணிக்கிறீங்க. வெளில போலாம் வா அம்மா க்ளீன் பண்ணுவாங்க வா. ஏய் உடுதுடா எனக்கு கத்தற பைத்தியமே கீழ ஊழுது அது. ஏய் அண்ணாச்சி வாங்க போலாம் நம்ம. என்ஜாய் பண்ணுப்பா போய்ட்டு போ கூட. அக்கு மட்டும் தான் மட்டும் பண்ணி வெய் நாங்க ரெடி பண்ணிரோம். நாங்க பண்ண போறோம். நாங்க எல்லா பசங்களா சேர்ந்து பண்றோம். எங்க போறீங்க? நாங்க போய் சுத்தி பார்க்க போறோம். பொண்ணோட வீட்ல என்ன சொன்னாங்க நீ வீட்டு வேலை நல்லா செஞ்சாதான் என் பொண்ணுக்கு கட்டி கொடுப்பாங்க. அதான் இந்த வேலை எல்லாம் செய்யறான். நான் என்ன சொல்றேன் இங்க பாரு அந்த சிக்கன் 65 தான எடுத்து வந்தேன். சிக்கன் 65 தான எடுத்து வந்தேன். ஆமா அது 65 க்கு இது வந்து பிரியாணிக்கு. சரி மங்க ராஜா மங்க என்னடா 3 கோழி உட்கார்ந்து இருக்கு ஒண்ணா. இது கோல ஏன் முடிக்கவே இல்ல. ஹைபிரிட் அதனால உரிக்கணும் அப்படியே சாப்பிடலாம். வெளில போறோம் அப்படியே போய் நாங்க போய் கண்டினியூ பண்ணலாம். அது கலர் கோழி குடிடா. கலர் போலாம். முடியல எடுக்கவே இல்ல. மச்சான் வாடா போலாம்டா. ஏய் வா போலாம் வா. என் தங்கச்சி கொஞ்சம் திட்டிட்டேன் அதனால என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கறான். ஓகே ஹாய் गाइस. இவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர் கோகுல். யூடியூப்ல போய் நீங்க கோகுல் மேடி 00 போட்டு பாருங்க எப்படி போட்டாலும் நான் 007 ஆமா கோகுல் மேடின்னு போட்டீங்கன்னா இவர் வருவாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் இப்போ என்ன பிளான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடுதான் போக போறோம். ஒரு நிமிஷம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டென்த்துக்கு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்க தூரத்துல தெரியுதா ஒரு மலை தெரியுதா சாப்பிட போறீங்களா? அந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா போக போறோம். நான் செய்ய போறேன். நீ தான் செய்ய போறியா? பிரியாணி செய்ய போற. ஏய் கரீம் பாய் உள்ள இருக்கும்போது மஸ்தான் பாய் டாடி பாத்தீங்க ப்ரோ அண்ணாச்சி கூப்பிடுங்க ப்ரோ. ஏய் அவன் காடடா. இந்த பாரு ஆடே கோழி. ஏய் அவன் நெத்தி அண்ணாச்சி வாங்க போலாம். ஏய் டைம் ஆகுது வா. மது போய்ட்டு வந்து பண்ணலாம் வா மது. போய்ட்டு வந்து முடிஞ்சலாம் 10 நிமிஷம் தான். துணி ஒரு ரிமூவ் வச்சிராடா அவங்க. நான் ஊர வச்சிட்டு வந்தா அப்புறம் வந்து பண்ண கரெக்ட்டா. சரி அதுல துணி பவுடர் போடுங்க கொஞ்சம் ரொம்ப அழுக்காகுது. ஏய் இதுலலாம் எப்படி போடுவாங்க? மச்சி சீகா போலாம்டா. ஏய் போடு ஐயோ ஊதுடா. ஏய் கண்ணல போய் கேஸ் காலியான காரணத்தினால அடுப்புல செய்ய போறோம் நாங்க சமையல். வாங்க முடி கப்பல்ல தூக்கி ஓரமாடி. இப்போ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு விறகுலாம் போயிட்டு பின்னாடி இருக்கு அதை எடுத்துட்டு வரலாம் வாங்க. பாருங்க விறகு இருக்குங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இப்போ சமையல் செய்ய போறோம். கேஸ் இல்லாத காரணத்தினால்
பாருங்க கவர்மெண்ட் வேற கேஸ் எழுதிச்சு. எங்களோட பாவங்கள் பாருங்க விறகு கிட்ட வந்துச்சு. அவன் இருக்கும்போது ஒரு நாள் கூட கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்கல. இவன் எப்போ வந்தானோ அப்போதுலேருந்து கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் தான் வருது. பற்ற வச்சா அதெல்லாம் வருது. என்னடா மச்சா பண்ணுறது? பச்சை வருவா இருக்கு. பச்சை திட்டுருவாங்க உங்களை. கவர்மெண்ட்டு எல்லாம் பச்சை வருவு வச்சு திட்டுருவாங்க உங்களை. போலாமா? அவன் எங்கடா எடுத்து போனது? இது ஃப்ரெண்டில் எடுத்துன்னு போனோம். இதை நான் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது. அடுக்கு மச்சி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நானாக பண்ண போகிறானோ கண்ணிலேருந்து கண்ணீர் வரப்போகுது. என்னென்னமோ பண்ண போகிறான். பிரியாணி தக்காளி சாதமா? தக்காளி சாதம் தான் கண்டிப்பாக. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா விறகுலாம் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. அடுப்பும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. நான் கிராஷாக இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஐயோ டபரா இருந்தது இங்கே காணோம். செருப்பு காணுமா மச்சான்? டேய் காலேஜில் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டானுடா. எங்கள் டபரா எங்கள் வீட்டாண்ட விட்டாது இங்கே தாண்டா இருக்கும். செருப்பு இல்லடாங்க இதில் இல்லையா? டேய் இங்கே வந்து கூட யாரா செப்பல் எடுக்குது? உமர் பாய் செப்பலை கத்திரா கீழே உமர் பாய் வாங்கடா போலாம். கை விட்டுட்டாவா கதிரை மச்சி விட அவனை. டேய் மாடுகையா வலிக்காண்டா பொறுமையாடுறா. ஏய் மச்சி அடிப்பியா? 65 சாப்பிட்றீங்கல்ல, அதனால என்ன செய்ய போகிறேன்? சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன். சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம், சுக்கா செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ போகிறேன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ள நாளைக்கு ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்பயே வந்துன்னா கூட்டுன்னு இருக்கேன், வரவே மாட்டாங்க. ஊர் வச்சுட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? என்ன பண்றீங்க? ரெடி பண்ணிட்டு. ஆமாம் சார். நெய்ல போட போறீங்களா? இல்ல நெய்ல போடுறது கிளம்புங்கடா. வா போலாம். வா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நீ தானே பண்ண போற? அதான் எல்லாமே டக்கு டக்குன்னு இது பண்ணி வச்சிட்டு வந்து ஊர் வச்சிட்டு வந்தா டைம் மாத்திரமாவது. பிரதீப் இன்னும் 2 அடி அடியா. டைம் வந்து ஆனா இது வந்து பொறுப்பான பையன் யாருன்னா சாய். சூப்பரா வேலை செய்யறான் எங்களுக்கு. வீட்டுக்கு வந்தா ஒரு ஆம்பளை பையனா ஆம்பளை பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கணும். இவன் மட்டும் தனியா இருக்கிறான், வந்து வேலை செய்யறான். வேலை செஞ்சுட்டு எங்க அம்மா வந்து கேக்குறாங்க புள்ளனா இந்த மாதிரி இருக்கணும்ன்றாங்க. ஆமா புள்ளனா அப்படிதான் இருக்கணும். ஏன் வந்து போத்து வந்து இந்த மாதிரிலாம் வரீங்களா? புள்ளனா அப்படிதான் இருக்கும். வீட்ல வளர்க்கணும்னா என்ன மாதிரி இருக்கும், நல்லா இல்லனா இதுங்க அந்த மாதிரி இருக்கும். மச்சான் நம்மள நல்லா இல்லையாடா டேய். அப்ப எங்க வீட்ல சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க गाइस என் சைஸ்க்கு. गाइस கோகுல் ஒன்னு வேணுமா? யாருக்கு கோகுல்? தூக்கிலாம். இங்க பாரு உங்க சட்டி தெரியுதா? வழுக்க இங்க பாருங்க, வழுக்க பாருங்க. ஒரே சரிங்க. அது வலிக்கல ஏறிடுச்சு. நட்டு போட்டு மூடுங்க, அண்ணன் வருது. தண்ணி சாய்டா. தண்ணி கிடையாது. தண்ணி சாய்டா. சாய் தான கூப்பிட்டேன். இந்த காமெடி இங்க வா. தண்ணி சாய் கொடுங்க. தண்ணி சாய். உன் பேர் சாய் தானே? சாய் தான். இல்ல சட்டியா? பிரதீப் ஆமா. பிரதீப் ஆமா. ஏய் இது எடுத்துட்டு வந்தமாடா. அந்த எங்க அம்மா ஏதோ சொன்னாங்களே, டேய் லெமன் பறிச்சுட்டு வரணும் இப்ப. ஆனா இன்னும் வீட்ல இருந்து கிளம்ப கூடவே இல்லை. போலாம்னு சொல்லி இங்கே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா கூட மாட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி தான் போனோம். லெமன் கொஞ்சம் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கேட்டாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து போய் பறிச்சுன்னு வரக்கூடாது இருக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி தான் பறிக்க வந்துட்டு பச்சை பாம்பு கரெக்டாக பக்கத்தில் பறிக்க வரேன். கரெக்டாக இப்படி புஷ்ஷுன்னு வந்தது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஒரே நிமிஷம் கட் பண்ணிவிட்டு பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்தால் பறிக்க முடிஞ்சுது. அதில் ஒன்று தான் இருக்குது, மிச்சம் எல்லாமே சின்னதாக இருக்குது. எங்கள் அம்மாட்ட போய்ட்டு இல்லைன்ட்டு, அம்மா இது ஒன்றே ஒன்றமாக இருக்குது. அதுக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டுக்கிற? இல்ல இப்பதான் ரெடி பண்ணி இது பண்ண போறேன். உனக்கு சமையல் மஞ்சள் தூள் இவ்வளவு போடுறேன் பைத்தியம். மஞ்சள் தூள் அதுதான் ஆன்டிபயோட்டிக். நீ மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறல, நல்லா மங்களகரமா இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு மஞ்சள் போடுறோம். அவ்வளோலாம் போடவே கூடாது, லூஸ் மாதிரி போடுறோம். நீ இவ்வளவு போடுற, சாப்பிடுவாங்களா? நீ சாப்பிடுவியா ஃபர்ஸ்ட்?
கம்மியா தான் போடுறேன். ஆண்டி ஒரு நிமிஷம் நீ வந்து செஃப் வந்து இப்படி பேசாத சரியா? எங்க அம்மா பிரியாணிக்கு 2 வாங்கி வந்தாங்க, அது 2 தீப்பே காலி பண்ணிட்டேன். மூஞ்ச பாடுறா இதுக்கு. ஒரு 65 செஞ்சுதா கூட இவ்வளவு செலவாயிருக்காது போல்டா. இல்ல அவ்வளவுதான். இஞ்சி பூண்டு விழுது என்ன இதுவா? எடுத்துக்கோ ஸ்பூன் இன்னும் அப்படி போடவா? ஒரு வர ஸ்பூன் கட்டியாகுது என்னம்மா அது? அவங்க தலையில வச்சு பார்த்து ஸ்டைலா அம்மா அப்படியாம்மா? ஆமா மா அவ சிரிப்பு தாம்மா அழகு அவளுக்கு. ஓகே ஓகே. ஆனா ஒண்ணு, இது மட்டும் கொஞ்சம் ஏறாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வந்து ஏர் நெத்தி. ஏர்நெத்தி நம்மளா அப்படியே சொல்லிக்க வேண்டியதுதான். சமையல் என்னதான்? சொட்டன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏர்நெத்தி. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஏர்நெத்தி. இதுல ஏர்நெத்தியா இது. எங்க இருந்து எவ்வளவு இருக்குடா? டேய் வாங்கடா போலாம்டா. எங்க அம்மா கூட தான் வெயிட் பண்ணேன். தஸ்னி வா போலாம் வா. அது வராத நீ போ நீ. அப்ப நான் போயிட்டுமா? மது வரணும், மது தோ முச்சிச்சு. இது சூப்பரா இருக்கு மது. இப்ப இத வறக்கணுமா அத? மௌ பார்த்து கத்துக்கோ இந்த டிஷ்ஷை. நம்ம செய்யலாம். நல்லா இருந்தா செய்வோம், கேவலமா தான் உன்னதான் இவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டுவோம். அப்படியா? ஆமா திட்டலாம் செய்வீங்களா? ஓகே தானே? இல்ல நீங்க திட்டாத அளவுக்கு நான் சூப்பரா செய்வேன். போலாம் 2-3 பிளேஸ் இருக்கு பாக்கிறதுக்கு. டைம் ஆயிடும். எப்ப வரீங்க? வருஷம்னா வீட்ல இருந்து கிளம்பி அவ்வளவு லேட்டா சம்ம வரீங்க. டிராபிக். டிராபிக்லாம் சொல்லாதீங்க மச்சான். அந்த புளியங்க உப்பு இருக்கு மச்சான் என்ன இருக்கு? உப்பு இருக்கா பாரு. அது வாயில வைக்கணும். இப்படி எடுத்து வந்து பூசுற. ஆண்டி எத்தனை நான் சின்ன புளிய சனி உப்பு லைட்டா கம்மியா இருக்கு. ஏய் மச்சான் கரெக்ட் அதிகமா இருக்குடா. சரி ஓகே அதிகமா இருக்கு. ஓகே ஓகே கரெக்ட்டா தான் இருக்கும். எனக்கு அந்த புளிப்பா இருந்தது. அந்த புளியங்காவா அது ஒன்னு எடுத்து போடுறா. சாப்பிட பாரு. ஏய் தர்பீஸ் எடுத்துட்டு போங்கடா, அங்க போய் சாப்பிடுங்க. புளிப்பா இருந்த எது நல்லா இருக்கும் நீ அப்படி வேணுமா உனக்கு? இது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும் மச்சான். எப்படி அது நல்லா இருக்கும். நம்ம இப்ப போறலாம்டா. வாங்கடா டி. ஆண்டா அப்படி படுக்கலாம். சூடுமா நீ நம்ம அவளை வச்சு வேலை செஞ்சு நிக்கிற. அவங்க என்ன வச்சு வேலை செய்யல, நானே தான் செய்யறேன். காலி பண்ணிட்டு போயிரு. எங்க அம்மா யோசிக்கிறாங்க எடி இவ்வளவு எல்லாம் போடுற. சொல்லு மாமா மனசு திட்டுமாமா. அப்படியா? உன் சிரிப்பு பார்த்தா அவங்களால அடக்க முடியல. போன வேணே சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. ஓகே ரெடி. இப்போ இது வந்து ஊறட்டும். நான் வந்தனே பொரிச்சு பொரிச்சு நல்லா சொல்லு. தட்டி விடுங்க. லைட்டா கையில உப்பு மட்டும் போட்டுங்க. சால்ட் உப்பு கொடுமா. அம்மா இது இப்படியே இருக்கு. மாங்காய் அறுத்து கொடுக்குறதுடா அவனுங்களுக்கு. சாப்பிட்டோமா அதெல்லாம் அவனுங்களே அறுத்துக்கணும், நாங்களே அறுத்துக்கணும். சரி அம்மா தர்பீஸ் எடுத்துட்டு போங்கடா. போயிட்டு வரோம். வேணாவா? ஆண்டியம்மா செகண்ட் கிளாஸ் எடுக்காதீங்கடா, வீடியோ எடுங்கடா. ஏய் அவன் நீ ஓட்டு வந்து பாத்து கீழே இறங்கிட்டு இருக்கான். நான் ஓடிட்டானே. எங்கடா? சீ அது காத்தாடிலாம் இருக்காதுடா. அவனுக்கு உடலாம் தெரியாதுடா. இங்க இருக்கவனுங்களுக்கு காத்தாடிலாம் விட தெரியாதுடா. சும்மா வேணா பார்க்க விடுவானுங்க இப்படி காத்துல. போலாம் வாங்க போலாம். யார எடுக்கணும்? மாரிமுத்து உமர் பாய் ஆனா உன பேர் வேற மந்திரண்டா நீங்க வச்ச பேரு. உமர் பாய் என்ன பாய் பிரியாணி பாருங்க இவ சுக்காவே சென்ட் வந்துட்டு. ஓகே 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 ஸ்டார்ட் ரூட் ஏத்துறமே எப்பறா இவ்வளவு வேகமா போறானுங்க? அது விட்டாடா. ஆமாடா ஃபன் பண்றானேடா. எப்பா ஹெல்மெட்டா கேட்டா இங்க பாருங்க. காலத்துக்கு கோபுரத்துல வச்சிருக்கான். சேஃப்டி முக்கியம்னா அது அங்கடா வைப்ப. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து வந்துட்டுனா ஒரு கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கிணறு இல்ல கிணறு மரம். உனக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாது யாருக்குமே. உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுடா மச்சான். உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க வயல்லாம் பாருங்க.
ஏய் நீச்சல் தெரியுமாடா அவனுக்கு? அவனுக்கு 3 பேர் தெரியும், இன்னைக்கு யாருக்குமே அதுக்கு நீச்சல் தெரியாது. சேஃபா குளிக்க போறோம். சேஃபா குளிக்க போறோம். செம்மையா இருக்கும் தண்ணி. நீங்க எதிர்பார்க்கறதோட வேற லெவல்ல இருக்கும் தண்ணி. பாட்டு வேணா சொல்லுங்க, நான் மென்ஷன் பண்றேன். ஆமா வேற லெவல்ல இருக்கும் பேங்கர்லாம். லெஃப்ட் பொறுமையா ஆர்னஸ் இருக்கும். ஏன்னா இந்த இடம் ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா அந்த சைடு ரோடு இருக்குல்ல, இந்த சைடு ரோடு இருக்கு. இவன் என்ன பண்ணுவானுங்க, வேகமா வந்து திருப்புவானுங்க இந்த கார் காரனுங்க, வேன் காரனுங்க. டேய் பீச்ல ஒருத்தர் ஊன்ட்டாங்களாம், அந்த அக்கா வந்தா தூக்குறான் போயிட்டு. அந்த அக்கா செத்துட்டாங்க, இவங்க ஒன்றும் சாவல. ஏன் பார்த்தா அவன் ஆமை, பார்த்தா அவங்க ஆமையா? அந்த அக்கா செத்துட்டாங்க, யாரு கேட்டா விட்டு 6 மணிக்கு பிரசவம் இருக்குடா. பிரசவம் இருக்குதா? இப்பதானே டெலிவரி பண்ண வீட்டுல. ஆமா ஒரு நாளைக்கு 15 அடங்கவே மாட்டேன். 15 குட்டியா? ஒரு நாளைக்கு 15 குட்டி, 13 தான் முடிஞ்சிருக்கு. 2 இது அது எப்படி வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிணத்துக்கு வந்துட்டோம், குளிக்க போறோம். யாருக்கு பனிச்சல் தெரியும்? நீங்க ஃபர்ஸ்ட் என்னாச்சு பெருகிற அண்ணாச்சி? அண்ணாச்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இறங்க போறாரு, இறங்கிட்டாரு. இப்ப குளிக்க போறாரு. குளிடா. இவன் தான் ஆமை. ஏய் மச்சான் இறங்குடா. இது வேணும்டா உனக்கு குத்தம்பா சாக்ஸ் குத்துறமா. டிக்கில வச்சிருப்பேன். டிக்கில இருக்குடா, ரெண்டுமே டிக்கில இருக்கு. கோகுனி ராஜா ஜூம் பண்ணு. ஏய் கதிர் தொப்பல. ஏய் அவங்க குளிக்க ஏன்டா இப்படி எட்டி பாத்துட்டு இருக்கீங்க? மச்சான் முதிரா அப்படியே. ஏய் அங்க இருந்து நீச்சல் வச்சிங்க வாங்க, 2 பேரும் வாங்க. இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா போச்சு. கிணத்துக்கு வந்து இன்னும் டைமே போனது தெரியல. பசங்க ஒன்றும் ஏந்து கூட இல்லை. டைம் வந்து பாத்தீங்கன்னா 5:15 ஆகுது கரெக்டா. இன்னும் ஏந்து கூட மாட்டானுங்க. வாடான்னு கூட்டா கூட வரமாட்டானுங்க. அது பாருங்க. இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு போறோம். இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா இருந்தது. இவன் ஒன்றும் வர விட மாட்டானுங்க. கடலாம மாரி நான் கடலாம தான் இவனுங்க ஆமை மாரி குடிச்சுட்டானுங்க. வாங்கடா போலாம்டா. நீங்க ஃப்ரெண்ட்ல போறீங்களாடா? இப்போ இதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மலைக்கு போகிறோம். அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு சத்தியமாக செம்மையாக இருக்குது. செஞ்சது யாருன்னு பார்த்தோன்னா என் தங்கச்சி தான். ஓகே ஒரே நிமிஷம், நான் இது எல்லாமே எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சுக்கா செஞ்சுக்கிறான். சுக்கா சிக்கன் 65 நல்லா தான் இருக்குது. பாய் என்ன பாய் சொல்லு, எதுனா தப்பா இருந்தா சொல்லு. இது எடுத்துடுறா அங்க போட்டு வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் மச்சான் எல்லாரும் உட்கார வையன் ஒரே நிமிஷம். மது தெரியுதா? மது பாரி தெரியுதா? டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். ஒருத்தர் வரணும், ஒருத்தர் இல்லை 3 பேர் வரணும். அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாங்கன்னா இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். இதான் மலைப்பட்டா? கேமரால ஏதோ இருக்கு. இதான் மலைப்பட்டா? ஆமாம் பட்டே காணோம். வாங்க போலாம் வாங்க. வாடா மேலே போலாம் வா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். வாங்கடா சீக்கிரமா வா. ஆனால் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டானுங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே தொண்டை தண்ணியும் வச்சிரும், மண்டையும் வச்சிரும் ஒரு பக்கம். ஏய் மேலே போய் உக்காந்து பேசலாம்டா. டேய் இங்கே விட்றா வண்டியை. அங்கே விட்றா.
வண்டியில ஏறாதுடா. வாடா வாடா. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா. தேங்க்யூ ஸோ மச் மச்சான். நல்லா இருந்தா பிரியாணி? பிரியாணிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏய் கிஃப்ட் இருக்கு. என் தங்கச்சி பிரியாணி செஞ்சா அவளுக்கு 500 rupees ஜிபே பேமெண்ட். ஜிபே பண்ணுடா. 5 ரூபா முதல்ல பண்ணிடுறேன். 5 ரூபா பண்ணுவாங்க. ஏய் பண்ணுவாங்க. ஏய் எப்பரா இருந்துச்சு பிரியாணி? எப்பரா இருந்துச்சு? ஓகேவா? சூப்பரா. 65 மாதிரி யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க, அது மட்டும் வாயில வைக்கக்கூடாது. ஏய் கீர்த்தனா பிரியாணி எப்படி இருந்தது? வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும். மேலே ஏறதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு. போதுன்னு ஸ்டாப் பண்ணேன்டா. இங்கேயும் என்னடா டயர்ட் ஆயிட்டானுங்க. ஆமா அப்பதானே ஜீரணமாகும். ஆமா இப்ப போன உடனே கீழே இறங்க பசி எடுக்கும். சீரியஸா டேய் இப்பதான் கதிரே உன் ஜோக்க வந்து அவங்க இடத்துல காமிச்சிட்டு வந்தேன். மறுபடியும் அடிக்கக்கூடாது. வா போலாம் வாங்க மேல போலாம். ஐயோ வேகமா இருக்கும். உன் தங்கச்சியை கூட்டினாடா. ஏறிட்டுண்டா அது. வாங்க வா ஃபாஸ்டா வாங்க. கையெல்லாம் வலிக்குது. ஒரே நிமிஷம் கிளைமேட் காமிக்கிறேன். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? இன்னும் மேலே போயிட்டு பார்த்தா இன்னும் செம்மையா இருக்கும். ஏய் அவன் இறங்கிட்டான்டா. அங்க பாருங்க இறங்குறான் அவன். இதையாடா ஏற மாட்டேன். வாடா மச்சி போலாம்டா. வாடா மறுபடியும் ஏறுறான். மறுபடியும் ஏறிதான் அவனவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.